ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கோவக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரசம் பருப்பு சாம்பாரோட சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும். கறிவேப்பிலை போட்டுக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததுமே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசனை போகிறதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கோவக்காய் சேர்த்துக்கலாம். கோவக்காய் நல்லா கலரிக்கலாம். எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த டைமில் வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிறதெல்லாம் நல்லா கலரி விடுங்க. கோவக்காய் வேகத்துக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா கிளறுங்க. கோவக்காவை மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். இந்த கேப்பில் நம்ம கோவக்காய்க்கு தேவையான தேங்காய் வரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி காய் நல்லா வந்துடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விதை சேர்த்துக்கலாம். தேங்காய் விதை சேர்த்து நல்லா கலரி விட்டுக்குங்களா. கலரி ஃபைனலாக கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடலாங்க. கோவக்காய் பிடிக்காதவங்க கூட இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.